பிராமண கடப்பாருன்னு சொல்லி அண்ணன் பொன்ராஜ் வருத்தப்பட்டாங்க. திமுகவில் அன்றே அண்ணா பார்ப்பனர்களை பிராமணர்களை உறுப்பினராக சேர்த்து விட்டார். அப்ப அவர் சொன்ன அந்த விளக்கம் தான் பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனியத்தை ஒழிப்போம். வெங்கட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனரை திமுக கொள்கை வகுப்பணியில வச்சார். அதே போல நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு எங்களோட கொள்கையை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர்கள் வர்றாங்கன்னா நாங்க ஆற தருவோம், நேசிப்போம், ஏத்துக்கிறோம். அதை கொண்டு இந்த போலித்தனமான திராவிடத்தை அம்பலப்படுத்த சொல்றேன். அவ்வளவுதான் செய்தி. இதை நிறைவா ஜென்சி கிட்ட பத்தி அண்ணன் கல்யாணசுந்தரம் பேசினாங்க. அதுல பல பேரை குறிப்பிட்டு இவங்க எல்லாம் ஜென்சி கிட்டுனாங்க. அதிமுக ஆட்சியில தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன தங்கை அனிதாவும் ஜென்சி கிட்டு தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல கொலை செய்யப்பட்ட ஸ்டோலின் ஜென்சி கிட்டு தான். அதனால உண்மையான இளைஞர்கள் இந்த மண்ணை மக்கள் நேசிக்கக்கூடியவங்க எங்கள்கிட்ட இருக்காங்க. கூட்டம் இருக்கு. கூட்டம்னா படை நேர்த்தி, ஒழுங்கு, கட்டுப்பாடு, அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் எங்கள்கிட்ட